இன்றைக்கி எங்கள் வீட்டுக்காருக்கு லீவுன்றதுனால பசங்களுக்கு வந்து தோசை ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. என் வீட்டுக்கார் வந்து நல்லா பேப்பர் ரோஸ்ட் மாதிரி நல்லா மெல்லிசாக ஊற்றுவாங்க தோசை. அதனால் பிள்ளைங்களுக்கு அவங்க ஊற்றிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து அந்த பேப்பர் ரோஸ்ட் தோசை பிடிக்கவே பிடிக்காது. நல்லா கல் தோசையாக இருக்கணும், இல்லைன்னா சமமான அளவில் கொஞ்சம் மொறு கொஞ்சம் மெதுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இதை தான் நான் சாப்பிடுவேன். அதனால் நான் எனக்கு ஊற்றிக்கிறேன்னு சொல்லி நல்லா ஒரு கரண்டி மாவு நல்லா அதை வார்த்துட்டு அதில் வந்து 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். கார்த்திகை மாதம் விரதம் புரிஞ்சு ஃபஸ்ட்டு நான்வெஜ் வந்து முட்டையில் ஸ்டார்ட் பண்ணலான்னு இன்றைக்கி முட்டையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். 2 முட்டையை உடச்சி ஊற்றி அதில் சால்ட்டு தூவிட்டு அதில் பெப்பரும் இது பண்ணி ஒரு ஸ்பூன் வச்சு அதை நல்லா உடச்சி விட்டுனேன். உடச்சி விட்டு அந்த மாவு அந்த தோசை மாவே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு இந்த முட்டையை வந்து எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். அந்த முட்டையாக இது தோசையான்னு தெரியாத அளவுக்கு இது பண்ணணும். இது அழகாக நான் எல்லா பக்கமும் முட்டையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா திருப்பினேன். அழகாக திருப்பினேன். அந்த முட்டை இருந்தது கீழெல்லாம் ஊற்றாமல் திருப்பினேன். அதை கேப்சர் பண்ணாமலே விட்டுட்டாங்க. அழகாக திருப்பி போட்டேன். நீங்கள் அதை வீடியோ எடுக்கலையான்னு திட்டிகிட்டு இருந்தேன். உனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க வந்ததுக்கு இது வரவான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு தோசையே போதும், நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி.